சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று புதிதாக வரும் உன்னவரை பற்றி உன்னிடம் செய்திகளை கூற வந்திருக்கின்றேன். இன்று உனக்கு தெரியாமல் நடந்ததை உன்னிடம் ஒப்படைக்க வந்திருக்கின்றேன். எப்போதும் உன் சாய் அப்பாவின் வார்த்தையை தவிர்த்து விடாமல் கண்டவுடன் கேட்டுவிடு. அது உன் வாழ்க்கையில் நடந்ததையும் நடப்பதையும் நடக்க இருப்பதையும் உன்னிடம் கூற வரும்பொழுது நீ என் வாழ்க்கைக்கு கேட்க விடாமல் உனக்கு, அதாவது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அது உனக்கு தெரியாமலேயே போய்விடுகிறது. என் அன்பு குழந்தையே, எப்பொழுதும் என் வார்த்தையை கண்டவுடன் கேட்டுவிடு என்று உன்னோடு இணைய காத்திருக்கும் ஒரு புதிய உறவை பற்றி உன்னிடம் பேச வந்தேன். அது என்ன தெரியுமா? இன்று அந்த புதிய உறவு உன்னை நினைத்து அழுது கொண்டிருக்கின்றார். என்ன காரணம் என்று உன்னிடம் தெரிவிக்க வந்தேன். இது தெரிந்தால் அந்த உறவிடம் சென்று நீ ஆறுதலும் சொல்வாய். எப்போதும் யாரும் எதிர்பார்ப்பதும் எங்கும் நடப்பதிலும் எதிர்பார்க்காத ஒன்று தான் நடக்கும். நான் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்றாக இருக்கிறதே என்று புலம்புவார்கள். நல்ல காலமாக இருந்தால் எதுவும் தடைப்படாமல் நடந்துவிடும். ஆனால் எதுவும் கேட்டவுடன் கிடைத்தால் யாரும் இங்கே தெய்வத்தை நினைக்க மாட்டார்கள். கிடைக்காத போதுதான் தெய்வத்தின் நினைவுகள் வரும். அவர்கள் உள்ளத்தில் அப்போதுதான் கடவுளே என்னை காப்பாற்று என்று சொல்வார்கள். அந்த நிலையிலும் தேவையான பொழுது என்னை நினைக்கிறாயே என்று எந்த தெய்வமும் விட்டுவிடாது. தக்க நேரத்தில் கரங்களை கொடுத்து தடைப்பட்டு போன காரியத்தை அந்த தெய்வம் நடத்தி கொடுக்கும். நம்பிய தெய்வம் எப்போதும் கைவிடாது. என் குழந்தைகளே, காலங்கள் தடை செய்வதால் தான் காரியங்கள் தடைப்பட்டு நிற்கும். அந்த காலத்தையும் சரி செய்து தடைப்பட்டு போன காரியத்தை உனக்கு செய்து கொடுப்பதுதான் தெய்வமாகிய என் கடமை. இப்பொழுது உன் உறவு எதற்காக வருந்துகிறார் தெரியுமா? உன்னுடன் வாழ முடியாது என்று யாரோ சொன்னதை கேட்டு உன்னுடன் வாழ முடியாதா என்று வேதனையில் தவித்து அழுது கொண்டிருக்கிறார். எப்போதும் பிறரின் ஆலோசனைகளை கேட்டாலே அது உன் வாழ்க்கையாகி விடாதே என்று சொல்லி இருக்கின்றேன். இப்பொழுது உன் புதிய உறவு அதைத்தான் செய்திருக்கிறார். மற்றவர்களின் ஆலோசனையை கேட்டு பிறரின் ஆலோசனை கொடுத்ததின் விளைவுதான் உன் புதிய உறவு இப்போது அழுது கொண்டிருக்கிறார். உன்னோடு சேர்ந்து வாழ முடியாது என்று சொன்ன வார்த்தைகள் அன்பு போல அவரின் இதயத்தை குத்தி விட்டது. இதயத்தின் வலியோடு அழுது கொண்டிருக்கிறார் உன்னை நினைத்து. இப்போது உன் புதிய உறவுக்கு நீ ஆறுதல் கொடுப்பாயா? அவர்கள் சொன்னது போல் நடக்காது, நம் சாயப்பா இருக்கிறார், நம்மை ஒன்று சேர்க்க என்று உன் புதிய உறவுக்கு ஆறுதல் கொடுப்பாயா? நான் உருவாக்கிய உறவு இது. இந்த உறவோடு சேர்ந்து வாழ்ந்தால் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் என்று கொடுத்த உறவு இது. இந்த உறவை யார் தடுத்தாலும் அந்த உறவோடு உன்னை நான் சேர்த்து வைப்பேன். இது உன் சாயப்பாவின் மீது சத்தியம். எதையும் போட்டு மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல், யாருடைய வார்த்தையையும் கேட்டு கலங்கி விடாமல் தைரியமாக இருங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு. மற்றதையெல்லாம் உன் சாயப்பாவாகிய நான் பார்த்து கொள்கின்றேன். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.